ஜெய்ஷ் மாதாஜி அனைவருக்கும் நமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். நமது அகங்காரம் மமகாரத்துக்கு அப்பால் நமது கவனத்தை எடுத்து செல்வோம். நமது மனம் அனைத்துக்கும் அப்பால், காரண காரியங்கள் அனைத்துக்கும் அப்பால் ஆத்மாவிடம் நமது கவனத்தை எடுத்து செல்வோம். ஆத்மா தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு சுழுமுனை நாடி வழியாக நமது சூட்சும சரீரத்தை நாம் கவனிப்போம். இந்த சூட்சும சரீரத்தின் தெய்வம் ஆத்மாவாகும். ஆத்மாவே அதை கவனித்துக் கொள்கின்றது. எனவே நாம் எமது மனதை அமைதிப்படுத்தி ஆத்மாவை கவனிக்க விட்டு விடுவோம். ஆத்மா எமது தூய கவனம் மூலமே கவனிக்கின்றது. எனவே எமது கவனத்தை நாம் ஆத்மாவிடம் விட்டு விடுவோம். ஆத்மா எமது தூய கவனம் மூலமாக எமது சூட்சும சரீரத்தை கவனிக்கின்றது. எம்மை தெய்வீகத்தோடு இணைக்கின்றது. எனவே நாம் ஆத்மாவிடம் சரணடைவோம். நமது கவனத்தை ஆத்மாவிடம் விட்டு நாம் தியானிப்போம். இந்த தியான நிலையில் சில தகவல்கள் உங்களுக்கு தருகின்றேன். அந்த தகவல்களை பார்த்த பின்பு நாம் தியான நிலைக்கு செல்வோம். நமது புதிய ஆரம்ப வகுப்புகள் 15 ஜூலை 2025, அதாவது இந்த வருடம், இவ்வருடம் இந்த மாதம் ஜூலை 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 8:30 மணிக்கு நாம் ஆரம்பிப்போம். 8:30 மணிக்கு ஆரம்பித்து 21 ஆரம்ப வகுப்புகள் நாம் வழங்குவோம். தமிழில் கிட்டத்தட்ட 2.5-3 மாதங்கள். வாராந்தம் செவ்வாய் வியாழன் மாலை 8:30 மணிக்கு. இந்த வகுப்புகள் 1 மணி நேரம் மட்டுமே. 45 நிமிட நேரங்கள் தியானத்துக்காகவும் தியான வகுப்புகளும், 15 நிமிடம் கலந்துரையாடல். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருப்பின் அந்த 15 நிமிட நேர கலந்துரையாடல். மற்றும் இந்த வகுப்புகள் நாம் ஜூம் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் வழங்க இருக்கின்றோம். எனவே உங்கள் உற்றார் உறவினர், உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். பலருடைய வேண்டுகோளின் படி நாம் நேரத்தை மாற்றியுள்ளோம். மாலை 8:30 மணி. அந்த நேரம் பெரும்பாலானவர்கள் வேலைகளை முடித்து ஆறுதலாக இருக்கும் நேரம். எனவே அந்த நேரம் நாம் கன நேரம் எடுக்காமல் ஒரு 45 நிமிடம் தியானம், 15 நிமிட கலந்துரையாடல். ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள், நன்றாக முடித்தவர்கள், நீங்கள் தொடர்ந்தும் ஆரம்ப வகுப்புகளில் இருக்கலாம், மேலும் மேலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இடைநிலை வகுப்புகள் இருக்கின்றது. வாராந்தம் வெள்ளி ஞாயிறு, வெள்ளி மாலை 7:30 மணி, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். மற்றும் காலை தியானம் நாம் செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணிக்கு நடைபெறும். விரும்பி ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள் தாராளமாக இந்த வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். மற்றும் எமது தொடர்பு இலக்கங்கள் இருக்கின்றது. நீங்கள் எப்பொழுதும் எம்மோடு தொடர்பு கொள்ளலாம்.
ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள், தியானத்தை தொடர விரும்புவர்கள், நாளாந்தம் உங்களுடைய இடது நாடிக்கு மெழுகுவர்த்தியும் மற்றும் உப்பு நீர் சுத்திகரிப்பையும் நீங்கள் தொடர்ந்து செய்து தொடர்ந்து தியானத்தில் தொடருங்கள். இப்பொழுது நாம் அமைதியாக எம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்வோம். எதிர்வினை ஆற்றாது எமது மனதை அமைதிப்படுத்தி எம்மை சாட்சி பாவ நிலைக்கு, ஆத்ம நிலைக்கு கொண்டு செல்வோம். அதாவது எமது கவனத்தை நாம் ஆத்மாவிடம் விட்டு விடுவோம். ஆத்மா எமது தூய கவனம் மூலமாகவே கவனிக்கின்றது. அந்த நிலையில் நாம் இப்பொழுது ஒரு தியான இசையை கேட்போம். இந்த சயோகா தியானம் உண்மையானது, அன்பு நிறைந்தது மற்றும் எம்மை அமைதிப்படுத்தி, ஆறுதல் படுத்தி, அமைதிப்படுத்தி மகிழ்ச்சியான ஒரு பாதையை காட்டும் ஒரு ஒளி, ஒரு ஜோதியாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே அதில் நாம் வளருவோம். இப்பொழுது தியான நிலையில் நாம் ஒரு பாடலை கேட்டு பின்பு நாம் தியானத்தை தொடருவோம். We are just immersed into her. Mother has given us a very, very precious gift. She is our mother. She is our guru. She is our supreme goddess. She is everything for us. And we offer beautiful pranams to Holy Mother. It will be meditation and music. So no need to this one. We will be in meditation. Continue to be in meditation. We are already in the meditative state. You all can join if you know this. Okay? मात पिता तुम मेरे शरण गहूँ किसकी मात पिता तुम मेरे शरण गहूँ किसकी तुम बिन और न दूजा तुम बिन और न दूजा आस करूं जिसकी माँ सबको दुआ देना सबको दुआ देना माँ सबको दुआ देना भक्त जनों के संकट दास जनों के संकट क्षण में दूर करे माँ सबको दुआ देना
We are நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, மூன்றாவது தடவை முடிச்சு போட்ட பின்பு நமது 10 விரல்களையும் ஆகாய தத்துவத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். நாம் எமது இரு கைகளையும் ஆகாய தத்துவத்தை நோக்கி வைக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஆகாய தேவர் ஸ்ரீ மாதாஜியின் அந்த அன்பு சக்தியை மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகாச தேவர் அவருடைய கருணையால் நாம் ஸ்ரீ மாதாஜியின் குழந்தைகள் என்று அவருக்கு தெரியும். மூலமாக அன்னையின் அன்பை பெற்று எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, இந்த அன்பு இந்த முகில்கள் எங்கும் பரவி இந்த பிரதேசம் முழுவதையும் ஆசீர்வதிக்கின்றது. தர்மம் மீண்டும் திரும்பட்டும் இந்த பிரதேசம் எங்கும். இப்பொழுது கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து கவசமிட்டுக் கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்வர. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜியை வணங்கி நாம் இன்றைய தியானத்துக்கு செல்லுவோம். இந்த 3 கிராந்திகள், அதாவது எமது ஆத்மாக்கு எதிராக நாம் செல்லும் போது எமது இடது வலது நடுநாடியை பாதிப்பவை. அவற்றை நாம் இன்று தூய்மைப்படுத்துவோம். ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டுவோம். பிரம்ம கிராந்தி எமது மூலாதாரத்துக்கும் சுவாதிஷ்டானத்துக்கும் இடையில் இருந்து எமது இடது நாடியை பாதிக்கின்றது. அதாவது எமது கவனம் ஆத்மாவை விட்டு விலகி செல்லும் போது ஆத்மா எம்மை கவனிக்க முடியாது போகின்றது. எனவே நாம் விலகி செல்கின்றோம். எமது இடது நாடி பிடிபடுகின்றது, பாதிக்கப்படுகின்றது. எமது தூய விருப்பம், இச்சா சக்தி பாதிக்கப்படுகின்றது. இதில் நாம் பிரார்த்திப்போம், ஸ்ரீ மாதாஜி எனது கவனத்தை நான் ஆத்மாவில் வைக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனது தூய கவனத்தை நான் முழுமையாக ஆத்மாவிடம் சரணடைகின்றேன். என் மீது எனது ஆத்மாவின் பார்வையை எனக்கு தந்தருளுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை எனது இதயத்தில் நிலைநாட்டுங்கள். நமது வலது கையை அவதானியுங்கள்.
வலது கை பூமியை நோக்கி இருக்கட்டும். இடது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி, இடது கையை அவதானியுங்கள். இப்பொழுது நமது வலது கையை நாம் மடக்கிக் கொண்டு வருவோம். விஷ்ணு கிராந்தி நமது நாபிக்கும் இருதயத்துக்கும் இடையில் இருக்கின்றது. இது நமது அகங்காரத்தால் ஏற்படுகின்றது. வலது நாடியை பாதிக்கின்றது. நான் என்ற அகங்காரம் நமது இருதயத்தை திறந்து ஸ்ரீ மாதாஜியின் வழி நடத்தலை கேட்க விடாது எம்மை மறைக்கும் ஆணவம் இடது நாடியை பாதிக்கின்றது. இதனால் நாம் தூய்மையற்ற செயல்களில் ஈடுபடுகின்றோம். எமது ஆத்மாக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுகின்றோம். மிகையாக உழைக்கின்றோம். ஓய்வில்லாது நாள் முழுக்க ஏதோ செய்து கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தும் நமது இடது நாடியை பாதிக்கின்றது. இடது கை ஆகாய தத்துவத்தை நோக்கி, வலது கை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, நான் எனது ஆணவத்தை முழுமையாக சரணாகதி செய்கின்றேன். நான் என்ற அகங்காரத்தை நான் சரணாகதி செய்கின்றேன். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். நான் தனித்தவன் அல்ல, நான் தங்களின் ஒரு பாகமாவேன். நான் எனது ஆணவத்தை நீக்கி எனது மனது கப்பால் ஆத்மாவிடம் அமைதியடையும் நிலையே எனக்கு தாருங்கள். அந்நிலையிலேயே நான் உங்கள் வழிகாட்டலை உணர்ந்து கொள்ள முடியும். எனது கர்மங்களில் இருந்து நான் விடுபட முடியும். இப்பொழுது வலது கையை நாம் கவனிப்போம். இடது கை ஆகாயத்தை நோக்கி. இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். ருத்ர கிராந்தி நமது ஆக்யா சக்கரத்துக்கும் சஹஸ்ராரத்துக்கும் இடையில் இருக்கின்றது. இந்த ருத்ர கிரந்தி நாம் சத்தியத்தை தேடினோம். சாயோகாவுக்கு வந்தோம். சாயோகா உண்மை, சத்தியம், எம்மை நேர் வழியில் வழி நடத்தும் ஒரு ஒளி ஜோதி என்று அறிந்து கொண்டோம். இருந்தும் நாம் எமது செயற்கைத்தன்மை காரணமாக இதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க முடிவதில்லை. உலக விடயங்களில் ஈடுபடுகின்றோம். ஆத்மாக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுகின்றோம். இது எமது நடுநாடியை பாதிக்கின்றது. ருத்ர கிரந்தி இந்த முடிச்சை நாம் திறக்க வேண்டும். எமது தேடுதலில் நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். நாம் மிக எளிமையானவர்களாக எமது இதயத்தில் தூய்மை, நேர்மை, உண்மை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். எமது இருதயத்தை உண்மையாக எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரம்பொருளுக்கு நாம் திறக்க வேண்டும். எமது பிழைகளை
நாமே கண்டு அவற்றை நேர்மையோடு எதிர்கொண்டு அவற்றிலிருந்து விடுபடும் தூய விருப்பம் மற்றும் முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான திறமையும் அறிவும் நமக்கு ஸ்ரீ மாதாஜி அவர்கள் தந்திருக்கின்றார்கள், தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜியை அங்கீகரிப்பது மிகவும் முக்கியம். அவரை நாம் அடையாளம் கண்டுகொள்வது மிகவும் முக்கியம். தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இதனால் நமக்கு தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை வருகின்றது. முழுமையான பணிவோடு நாம் நம்மை முழுமையாக சரணாகதி செய்து நம்மை நாம் எதிர்கொள்ளும் திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. இப்பொழுது இரு கைகளையும் நமது இருதய மட்டத்தில் வைத்து சிறிது நேரம் தியானிப்போம். எமது வலது கையை தலை உச்சிக்கு கொண்டு செல்லுவோம். 2 அங்குல உயரத்தில் வைப்போம். இது நிர்விச்சார சமாதி நிலை. இதில் நிர்விச்சார சமாதி மந்திரம் சொல்லுவோம். எண்ணங்கள் இல்லாத தியான நிலை. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விச்சார சமாதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. இப்பொழுது நமது கையை 4-5 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். அங்கிருந்து கொண்டு இந்த தெய்வீக நுண் அதிர்வுகள், ஸ்ரீ மாதாஜியின் அன்பு அலைகள், அந்த தெய்வீக அன்பு குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக நமது தலை உச்சிக்குழி வழியாக, சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் வரை சென்று எமது இந்த சூட்சும சரீரத்தை வளமாக்குகின்றதா என நாம் பார்ப்போம். ஆத்மாவின் பார்வை. ஆத்மாவிடம் தூய கவனத்தை விட்டு விடுவோம். ஆத்மாவை கவனிக்க விட்டு விடுவோம். இதில் நிர்விகல்ப சமாதி மந்திரம் சொல்லுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்ப சமாதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா மந்திரம் சொல்லுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமஹ. ஸ்ரீ மாதாஜி, எமது இருதயம், எமது மூளை, எமது கல்லீரல், இந்த முப்பெரும் உறுப்புகள், முப்பெரும் சக்திகள், இவற்றை தங்களுடைய அன்பு சக்தியால் நிரப்பி விடுங்கள். சச்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சச்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சச்சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம்.
கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து இரு கைகளையும் இருதய மட்டத்தில் சிறிது நேரம் தியானிப்போம். இந்த தியான நிலையில் இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை கேட்போம். நமது கவனத்தை ஆத்மாவிடம் ஒப்படைப்போம். எனவே கவனம் முழுமையாக எம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தியான நிலையில் எமது இரு கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்து நாம் ஸ்ரீ மாதாஜி எமக்கு அருளும் அருள் உரைகளை நாம் சஹஸ்ராரம் மூலமாக உள்வாங்கிக் கொள்வோம். Today is a great day for all of us. Can you hear me there? That we are celebrating Navratri today, and all of us are meeting after such a long time of my tour. When in Italy I said that England is the heart of the universe, they would not accept it. They were very shocked at this statement. They couldn't believe that England could be the heart of the universe. One of the reasons was that they felt that the English people were invaded once by Romans, and Romans at that time also had felt that English were very bumptious people. They would not even accept the defeat with the grace of a person who is lost. Even if they were lost, they used to be bumptious. So they could not believe how could it be that the English is the heart of the universe, if this is the heart was the situation of the universe. And then they described to me at length the bumptiousness of the English. And then I felt I have known something like that myself. Now when we are celebrating the greatest of greatest, this Navratri, there must be something special about it. That we have to cleanse this heart completely, fully, and make it so pure that it purifies all the blood that passes through the whole of the body. So the cells of this heart, which has made this great organ, has to be the best, because the cells of the heart within a human body are the best cells, the highest quality, the most sensitive. And it's the heart that expresses the anahata.
the sound that is without percussion. While we find that there are some people of caliber, there are, but others talk more, show off more, and do not have the caliber. Now, to achieve that caliber should be possible because you are born on this special land of England. That possibility must be built within you. But then what is lacking? Why is it that with all the possibility, with all the great background, with all the merits to be here, why is it we find that Sahaj Yogis for years together do not come up to many others? What is the reason? Heart, if you see, has a pulse rate and it moves with a certain sound, and you can even get it onto a graph, and it is so systematic, it is so regularized, it is so disciplined that even a slightest murmur or slighted change shows on the graph. It's a very sensitive thing, and that is what is lacking here, is that discipline of the heart. It's an erratic, funny heart which swells up in ego. And whatever one may talk, this is another reading people have, that whatever you may tell them, that time seriously they listen to you, and second moment it has no effect on them. So this is another thing we should see, that if it is within us, let us understand that what we lack is disciplining. And that disciplining has to come, otherwise our caliber cannot improve. But for all that, I think what we should have is innate intelligence. No education, innate intelligence. Innate intelligence to understand that our caliber has to improve. Now here pulsates the spirit. The spirit and not the power. The witness, the one that watches. That is the reflection of God, who is the spectator of the work of the Devi. Actually, what happens? That without rising up to that status, if we also say, all right, we are also watching because we are the spirit, then we do not achieve that caliber. And with all the blessings, like 7 auras of the heart, we have got 7 ashrams. We do not understand that we all have to discipline ourselves only to take advantage or to be in the Sahaj Yoga. To claim that you are a Sahaj Yogi is not a sign of being a cell of the heart. And warning has to be given now. Very important is, at this juncture, when Sahaj Yoga is now taking off, remember this, the speed has been gained and it is taking off. Those who will be left behind will be left behind.
So don't get into bumptiousness. First is your character, as everybody says, they are very bumptious. Try to be humble and then understand that you have to be in the plane and not left behind on the grounds. It is moving fast. Now the most fortunate thing is that today is the Navratri and that I should be in London, and this Navratri Puja should be performed here. No other country is that privileged because this is the highest puja. The greatest ritual which you can attend. So why do we do Navratri? In the heart, to do Navratri is to accept the powers of the Shakti. To realize the power that all these chakras have got in themselves. And that when they are enlightened, how you can express all these powers of these 9 chakras within ourselves. The 7 chakras plus the heart and the moon makes it 9. But I would say that 7 of these, and on top of that we should say 2 more centers, which Blake has described surprisingly as 9 centers, clearly. Just now I cannot talk of the higher 2 centers, but let us at least talk of the 7 centers. The power of these centers have we been able to develop within ourselves. How can you do it? You have no time. You are all busy people. And bumptious. So now, to develop these powers, we have to concentrate on these chakras. Everywhere I went, I was surprised. The questions they asked me, the way they were, nobody talked about their family, house, jobs, or any other nonsensical thing like unemployment and all that. They just asked me, Mother, how do we develop the power of this chakra or that chakra or that chakra? And I asked them, how is it you are asking about a particular chakra? They said, because we find this is missing in us. Especially in me, this one is not all right. This is another negativity to make my throat all right. Now for a realized soul, there is no need for me to discipline you or to tell you all these things, because I hate to talk in this tone to you today. But I have discovered that if I do not warn you now, tomorrow you will blame me that I did not warn you. Take it as a serious warning. Now, after realization, there is no need for me to discipline you at all, because you have got the light. You have known what is realization. You have known what it means to be realized. And you have also known how much you have gained out of it,
how much your personality has improved. But there is something more that has to be done. Is to see for yourself if you have really disciplined yourself or not. There is no need for any leader to tell you. There is no need for any ashram fellow to tell you. There is no need for anyone to tell you. It is you who is a realized soul. You are your own master. You are your own guru. Imagine, you are all gurus. Great gurus and sadgurus. Respected saints, where all the angels have to shower you with flowers. Think of it. And here you are bumptiously giving lectures, talking bumptiously. Very embarrassing, even for the deities. They don't know what to do, whether to garland you or to shut your mouth. Here you are, who have been, all right, take them out. Who is crying? Kathy's child. Here you are in such a great position that you have got realization. That only thing you have to accept the beauty of this great yoga, that you just enlighten your own powers which are on these 7 chakras. Now let us see, the first chakra belongs to the power of Gauri, the power of the mother of Sri Ganesh. Gauri's power. Tremendous they are, aren't they? Because of her power, you have got your realization. Now what have we done to enshrine that power within ourselves? Today, if it is the first day of Navratri, let us see what have we done. Have we been able to develop our innocence within ourselves? When people talk, they are so sharp. How can you be sharp if you are innocent? They are so bumptious. How can you be that if you are innocent? People play games. How can you do that if you are innocent? Harm each other. How can it be if you are innocent? So first of all, you have to see yourself that the power of innocence, if it has to live, all the rest of the nonsense has to go away. If you want to have the innocence, all that is anti-innocence has to be dropped out. I can understand about people who are ignorant, who have ignorance. Then in ignorance, of course, how will they talk of innocence? But you are not ignorant people. You are knowledgeable. You've got your enlightenment. And the power of innocence is so great. It makes you absolutely fearless. Not bumptious, but fearless. And the greatest thing of innocence is that you are respectful. The sense of respect, if it is not developed within you, if you cannot develop the sense of respect for other Sahajogis, for other people, for the ashrams, for the discipline and your own self-respect, then it is of no use even talking of Sahaja, because that's the very beginning of it. First, you do not respect, all right.
You are bumptious, all right. You are in a big fool's paradise, as they call it, riding a fast horse. All that is there is all right, is forgiven. But once you have seen the light, you must try to get rid of all the snakes that you have been holding on to. It's a simple thing. In your childlike nature only, you can receive the blessings of Gauri. Otherwise you cannot. You have to be really childlike. Otherwise, it is absolutely useless, no use telling you anything because you think you are too clever. To such a person who thinks he is too clever, what's this of talking to such a person? Because he already knows everything. So the first power when you develop, you must learn to sit on the Mother Earth, first of all. You must respect the Mother Earth because the first chakra is made out of the Mother Earth. Try to be more settled down with yourself on Mother Earth. And the respect, see the trees, when they get their flowers, they are not so respectful. But when they are laden by the fruits, they bow down to Mother Earth. In the same way, when you have got the fruits of Sahaja Yoga, you all must bow down. And innocence has a special capacity to make a person extremely peaceful. Extremely peaceful. All the anger, temper, violence. If a person doesn't have innocence, it cannot come in you. Because a person who is not innocent is either sly or aggressive. He cannot have peace within his heart. But an innocent person is not bothered. Innocently he lives, enjoys everything in complete peace and harmony. But this violence comes when a person becomes clever. He thinks, I am so clever, the another one is so stupid, I have a right to shout at that person. And the one who is not innocent is never wise. He may be, to look sharp, but he is not wise. Wisdom comes only with innocence. And how much wisdom have you gathered? That is what one has to see. When your power of innocence increases, wisdom is apparent. People say that fellow is very wise. For example, if somebody is crying about his wife, a wise person will say, oh Baba, just look at this, still busy with his wife. Another one is crying about his house or something. He'll say, oh, look at this one, still busy with the house. There is no end to it. I have known people who get so swollen up that they think they must give a big lecture for 1 hour on Sahaja. Unless and until they have given 1 hour lecture, they do not think their ego has manifested itself fully. But a wise person doesn't have to talk or speak or do anything. He impresses his silence, his wisdom on others much more easily. And that is what we have to see. Have we been able to discipline ourselves? Because our growth is very much in the beginning of it. We have to grow quite a lot. And people don't understand this point.
in an atmosphere of egoistical temperament that you have to grow. You have not yet grown. You have to grow a lot. And when you grow, you find this wisdom really fragrant with compassion. Your wisdom is fragrant with compassion. Such beautiful compassion can emit through your being that anybody who comes in contact with you will feel your auspiciousness. But again, you must give due respect to your self-realization and to yourself. That is the first thing you have to do, is to meditate. Somebody sent me a letter and I saw the vibrations were horrid. I said, what's the matter with this gentleman? His vibrations are so horrid. What is he doing? Then I found out that he says he doesn't need any meditation. He's already reached the 14th heaven. So doesn't need any meditation, doesn't have to do any meditation. It's easy to explain, but whom are you explaining? You have to explain to yourself. Only yourself. Nobody else wants your explanation. It's like missing the plane. When you miss the plane, whom are you going to explain? The plane has left. So then you have to explain yourself only. You will tell the air or to the gangway or anything that, oh Baba, it happened like that, there was this thing, I had no time, there was a jam, this. But the plane is gone. Whom are you explaining? So everyone should meditate every day. That is a very important thing which people are doing in all the countries where I am not. Because I am in England, people take me for granted. Mother is doing everything. So I get up at 4 o'clock, take my bath, meditate for you all. I better start doing that again. Otherwise you have no time to meditate, so at least let me meditate for your sake. So everyone must today promise to me that they will meditate every day. Get up in the morning. We can't get up in the morning. The whole world can get up. Why not the English? But when it was the War of Waterloo, they were the first to arrive there. They won the war because they were so punctual. What has happened to their punctuality today? We are not drinking. We do not have hangovers. We don't sleep late. So why shouldn't we decide today that every morning I'll get up and do my meditation? And while meditating, I must concentrate on myself and not on others. And see for myself what is catching, where am I catching, which chakra I am catching, what have I to do. So on this day of Navratri, today as the first day, the Gauri's power must be enlightened within us. And they must express. And they are tremendous. I cannot describe them in one lecture. Think of the primordial Kundalini. She acts in the Mother Earth, she acts in the universe, she acts in the animals, she acts in the matter, she acts in the human beings, and now she acts in you. She is the one who decides the face and the figure that you are going to have. She is the one who decides what child you should have. She is the one who gives you the particular type of a child that you need. She is the one
who has got you all these beautiful children. She is the one who has given you these sparkling faces and sparkling eyes. All this she has done for you. But what about the power that you have within yourself? How much have you manifested that? The primordial is working very hard, no doubt. But what about you, the individuals who have got their own Kundalini awakened? How far you have opened her out? And what is Kundalini is a simple thing, as you know, is the true desire. So true desire to perfect yourself, to grow yourself, if it is really true desire, nothing else is important. All other desires are secondary and tertiary. The most important desire is to grow. And for whose advantage? Is the advantage of yours, and in your advantage only the advantage of the whole world rests. Sahajogis today represent the growth of this universe, the growth of the human race. Do you follow this point, that you are playing such an important role at such a crucial time when the world is about to collapse? சிறிது நேரம் ஸ்ரீ மாதாஜி கூறியவற்றை உள்வாங்கி தியானத்தில் இருப்போம். இப்பொழுது மீண்டும் ஒரு இசையை நாம் தொடர்ந்து இந்த தியான நிலையில் கேட்போம். Oh Holy Mother, please awaken within me. We don't know it is Koti Janma Punyayi that we have been given a chance to be at your lotus feet. You are the one who has come down in the earth
to protect the whole humanity. This is the meaning of the song. So we pray to Holy Mother that our Kundalini be awakened and we are there at the holy lotus feet of Adi Shakti Shri Mata. நிர்மலத்தாயே எழுந்தருள்வாயே, நிர்மலத்தாயே எழுந்தருள்வாயே, நிர்மலத்தாயே எழுந்தருள்வாயே, கருணாநிதியே சரணம் சரணம், நிர்மலத்தாயே எழுந்தருள்வாயே, கருணாநிதியே
தெய்வமும் நீயே, குருவும் நீயே, தெய்வமும் நீயே, குருவும் நீயே, தெய்வமும் நீயே, குருவும் நீயே, தெய்வமும் நீயே, நிர்மலதாயே, எழுந்தருள்வாயே, நிர்மலதாயே, எழுந்தருள்வாயே, கருணாநிதியே, சரணம் சரணம், குண்டலினி தாயே, எழுந்தருள்வாயே, குண்டலினி தாயே, எழுந்தருள்வாயே, We'll pray for our heart. We'll invite Shri Mataji into our heart, and it's a beautiful feeling. The heart becomes melting. It becomes, that bhakti and bhav. Everything gets when really we feel that in our hearts. Presenting you in Rag Durga. Uncle, this is for you. Rag Durga Amba Jagadamba with Naman Kare.
இப்பொழுது நாம் ஒரு சிறிது நேரம் தியானித்து குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசமிட்டு முடிச்சு போட்ட பின்பு நமது 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். கைகளை மெதுவாக நாம் கீழே கொண்டு வருவோம். நமது இருதய மட்டத்தில் ஆகாய தேவர், பூமி தத்துவம், பூமி தாய், நமது சுழுமுனை நாடி, நாம் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்தியோடு ஒன்றான இந்த நிலை, நமது சூட்சும சரீரம் ஒன்றான நிலை. இப்பொழுது நாம் கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜியை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இன்று நம்மோடு இணைந்து கொண்ட ஃபேஸ்புக் அன்பர்கள் மற்றும் சூமில் இணைந்த அனைவருக்கும் நமது அன்பார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நமது புது வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கின்றோம்.
இந்த மாதம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி, அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 8:30 மணிக்கு நேர மாற்றம் செய்துள்ளோம். 8:30 மணிக்கு நாம் ஆரம்பிப்போம். அதனைத் தொடர்ந்து 21 ஆரம்ப வகுப்புகள் நாம் தமிழில் நடாத்துவோம். வாராந்தம் செவ்வாய் வியாழன் மாலை 8:30 மணிக்கு இந்த வகுப்புகள் 1 மணி நேர வகுப்புகள். 45 நிமிட தியானம், 15 நிமிட கலந்துரையாடல். ஜூம் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக நாம் நடாத்துவோம். எனவே தியானத்தில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் அறிய தாருங்கள். அவர்களை கலந்து கொள்ள நீங்கள் ஊக்குவிக்கலாம்.